ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைனட்ரிக்ஸ் டுட்டோரியல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது கன்வெர்ட் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ், கன்வெர்ட் இம்ப்ராப்பர் டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ், நெக்ஸ்ட் இஸ் ரெடியூஸ் டு சிம்பிளஸ்ட் ஃபார்ம், ஃபைனலாக கம்பேரிங் த ஃப்ராக்ஷன்ஸ் தாங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் கன்வெர்ட் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் கன்வெர்ட் பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனும் எப்படின்னா ஈக்குவல் தான், சரிங்களா? ரெண்டுமே வேற வேற ஃபார்ம்ல இருக்கு, ஆனால் போத் ஆர் ஈக்குவல். இப்போ என்ன பண்ண போறோம்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, 4. இது வந்து நேச்சுரல் நம்பர். இங்க என்ன இருக்கு, 3/7 இருக்குங்களா? ஓகே, இதை நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த 4ஐயும் டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ இந்த 2 நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணணும். முதல்ல பண்ணா என்ன வரும், 4 7 இஸ் 28. ஓகே, பிளஸ் போட்டுக்குங்க. இங்க பிளஸ் நியூமரேட்டர்ல என்ன இருக்குன்னு பாருங்க, 3 இருக்கா? அந்த 3 அப்படியே எழுதிடுங்க, +3. டினாமினேட்டர்ல என்ன வரும்னா இந்த சேம் நம்பர் தான், இங்க என்ன இருக்கு 7 இருக்கு, அதே தான் வரும், அப்படியே எழுதிக்கங்க. ஸோ இப்போ ஆட் பண்ணுங்க, 28 + 3 என்ன வரும், 31/7. ஓகே, இதுதாங்க. இப்போ இது என்ன ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ். நமக்கு வந்த ஆன்சர் என்ன இருக்கு, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ். எப்படி சொல்றோம் அப்படின்னா நியூமரேட்டர் கிரேட்டர் தென் டினாமினேட்டரா இருக்கு. செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க, அதே மாடல்ல தான் 5ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 45 வருமா? பிளஸ் 4 அப்படியே எழுதிக்கங்க, டினாமினேட்டர்ல 9 அப்படியே வரும், 45 + 4 என்ன வரும், 49/9, சரிங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க, 6ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க, 6 7s are 42 + 5 எழுதிக்கணுமா, /7. ஸோ ஆட் பண்ணுங்க, 47/7. ஃபைனலாக பாருங்க, இங்க என்ன இருக்கு, -4 இருக்கு, 3, அந்த மைனஸ் அப்படியே எழுதிக்கிங்க. 4 3 is 12. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கு, +2 எழுதிக்கணுமா, /3, சரிங்களா? அந்த பிராக்கெட் போட்டுக்கங்க, மைனஸ் வந்து காமனாக தான் எடுக்கணும், சரிங்களா? ஸோ வாட் இஸ் ஆன்சர், 12 + 2 14/3 வருங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் மாடல் கன்வெர்ட் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இப்போ இங்க என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்களோ இதே தான் நான் எழுதியிருக்கேன். இங்க பாருங்க, 31/7. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்ம்ல இருந்து நமக்கு இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிக்க போறோம், சரிங்களா? அதுதான், இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ். நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ்க்கு ஆன்சர்ல எழுதணும். ஸோ இங்க பாருங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 31/7 as usual டிவைட் பண்ணுங்க. என்ன வரும், 7 4s are 28 வருமா? ரிமைண்டர் என்ன வரும், ரிமைண்டர் 3 வருமா? அவ்வளோதாங்க. இதை எப்படி எழுதணும் அப்படின்னா இதை வந்து இங்கே குவேஷன்ஸ் இருக்குல்ல, இந்த குவேஷன்ஸ் தான் நமக்கு நேச்சுரல் நம்பர். ஸோ அந்த குவேஷன்ஸ் அப்படியே எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன்ஸ் வரும், அந்த ஃப்ராக்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் மேலே எழுதிக்கங்க. டினாமினேட்டர்ல என்ன வரும்னா இந்த டிவைசர் அப்படி எழுதிக்கங்க. அவ்வளோதாங்க. இங்கே என்ன டினாமினேட்டர்ல இருக்கோ அதே தான் இங்கேயும் வரும், அதை பார்த்துக்குங்க. ஸோ என்ன வரும், 4 3/7, சரிங்களா? அவ்வளோதாங்க. இங்கே என்ன இருக்கோ அதே தான். இங்கே பாருங்க சேம் ஆன்சராக இருக்கான்னு பாருங்க, 31/7 இஸ் ஈக்குவல் டு 4 3/7 ஈக்குவலாக வருதா? அப்போ நம்ம பண்ண ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, அதே மாடலில் தான் 49/9. ஸோ என்ன வரும், 5 9s are 45 வருமா? ரிமைண்டர் 4. ஸோ அதே மாடலில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், குவேஷன்ட் ஹோல் நம்பராக எழுதிக்கணுமா? ஸோ 5. நெக்ஸ்ட் ரிமைண்டர் என்ன இருக்கு, 4 இருக்கு, டிவைசர் 9 இருக்கு. ஓகே, ஸோ அப்போ 4/9. இங்க என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் டினாமினேட்டர்ல வரும், அதை தெளிவாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 47/7.
ஸோ என்ன வரும் சொல்லுங்க, 6 7s are 42. ரிமைண்டர் என்ன இருக்கு, 5 இருக்கா. அதே மாடல்ல எழுதுங்க, என்ன வரும், 6 5/7. அவ்வளவுதாங்க. இதுதான் வந்து கன்வர்ஷன்ஸ் பார்த்தாச்சு. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் டு இம்ப்ராப்பர் பார்த்தாச்சு, இம்ப்ராப்பர் டு மிக்ஸ்டு கன்வெர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க, ரெடியூஸ் டு இட்ஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குன்னா அதை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ண போறோம், சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க 10/8 இருக்கு அப்படின்னா இது வந்து நமக்கு ரெடியூஸ்டு ஃபார்ம்ல எழுதணும், சரிங்களா. ரெடியூஸ்டு ஃபார்ம்னா என்ன அப்படின்னா, இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்குங்களா, இதோட காமன் ஃபேக்டர் என்ன இருக்கணும் அப்படின்னா 1 மட்டும்தான் இருக்கணும். ஓகே, அப்படி இருந்தா மட்டும்தான் அது ரெடியூஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா ஹச்சிசிஎஃப்னு சொல்லலாம். ஹச்சிசிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன இருக்கணும், 1ன்னு மட்டும்தான் இருக்கணும், சரிங்களா. அதை தவிர வேற ஏதாவது காமன் ஃபேக்டர் வேற ஏதாவது இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணணும், அதை ரெடியூஸ் பண்ணணும். இங்க பாருங்க, இங்க 10 ஃபார் எக்ஸாம்பிள் 3/4 எடுத்துக்கங்க. 3/4ல என்ன காமன் ஃபேக்டர் இருக்கு பாருங்க, 3க்கும் 4க்கும் 1ங்கிற நம்பர் மட்டும்தான் காமனா இருக்கு, சரியா, வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா. அப்ப இது ஆல்ரெடி இது கரெக்டா என்ன இருக்கு, ரெடியூஸ்டு ஃபார்ம்ல தான் இருக்கு, ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. ஓகேங்களா. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, 10/8 இருக்கா. ஸோ என்ன இருக்கு, 10/8. இது காமன் ஃபேக்டர் என்ன, காமன் ஃபேக்டர் 1 இருக்கு, வேற நம்பர் இருக்குங்களா இல்லையா, என்ன இருக்கு, 2ங்கிற நம்பர் காமனா இருக்கா. ரெண்டுமே டிவைசர் வந்து 2வும் இருக்கு, சரிங்களா. 2 நம்பருமே 2ஆலையும் டிவைட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்றேன், அதை 2ஆலையே சேம் நம்பரால டிவைட் பண்றோம். ரெடியூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, நீங்க என்ன ஃபேக்டரால டிவைட் பண்றீங்களோ அந்த ஃபேக்டர் வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் காமனா தான் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ என்ன வரும், 10 divided by 2 என்ன வரும், 5 வருமா. நெக்ஸ்ட் 8/2 4. அவ்வளவுதாங்க. இப்போ என்ன காமன் ஃபேக்டர் இருக்குன்னு பாருங்க, 1ன்னு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஓகேங்களா. அப்படி வரல அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு நெக்ஸ்ட் வேற ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்குதுன்னா திரும்ப அகைன் என்ன பண்ணணும், அகைன் வந்து அதை கேன்சல் பண்ணணும், இல்லைன்னா டிவைட் பண்ணணும், சரிங்களா. அந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். ஃபைனலா உங்களுக்கு ரெடியூஸ்டு ஃபார்ம்ல வந்துடும், சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, 36/24 இருக்கு. ஸோ இதை என்ன பண்ணலாம் சொல்லுங்க, என்ன காமன் ஃபேக்டர், ஃபேக்டர் நிறைய இருக்கு. இங்க பாருங்க, இது 2ஆலையும் டிவைட் பண்ணலாம், சரிங்களா. நெக்ஸ்ட் 3யும் வரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரும், 4 டேபிளையும் பண்ணலாம், சரிங்களா. நெக்ஸ்ட் 6லையும் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டேபிள்ஸ் தெரியுமோ, என்ன டேபிள் நல்லா தெரியுமோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. சப்போஸ் எனக்கு வந்து நான் 2 டேபிள் இருந்தே பண்றேன் சார்னா பண்ணிட்டு போகலாம், சரிங்களா. இப்போ நான் என்ன பண்றேன், நான் 4 டேபிள் டைரக்டா என்ன பண்ணலாம், 6 டேபிள்ல எடுத்துக்கலாம், சரிங்களா. போத் ஆர் 6 இஸ் த காமன் ஃபேக்டர். 6 ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இருந்தா நமக்கு ஆன்சர் சீக்கிரம் வந்துடும். இப்போ நான் 4ல போறேன் பாருங்க, 36/24 divided by 4. ஓகே, both numerator denominator. 36/4 என்ன வரும், 9. 9 4s are 36. ஓகே, 24/4 6 வருமா. அவ்வளவுதாங்க. இப்போ இந்த ஃபார்ம் பாருங்க, 9/6 இருக்கு. ஸோ இது ரெடியூஸ்டு ஃபார்ம்ல இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம், திரும்பவும் இது காமன் ஃபேக்டர் இருக்கு. என்ன இருக்கு, 3ங்கிற நம்பர் காமனா இருக்கா. ஓகே, ஸோ அகைன் யூ ஹாவ் டு சிம்பிளிஃபை. ஓகேங்களா. ஸோ அகைன் என்ன வரும், டிவைடட் பை 3 டிவைடட் பை 3. ஓகேங்களா. காமன் ஃபேக்டர் 1 வர வரையும் நீங்க டிவைட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ என்ன வரும், 3 3 is 9, 2 3 is 6. அவ்வளவுதாங்க. இதுக்கு மேல என்ன காமன் ஃபேக்டர் வரும் பாருங்க, காமன் ஃபேக்டர் கண்டிப்பா 1 தான் வரும், சரிங்களா. அவ்வளவுதான். இப்போ ஃபைனல் ஆன்சர் வந்துச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, 150 divided by 350. இந்த சம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா 10. இப்போ ஈஸியா நம்ம கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா இங்க 0 0 கேன்சல் பண்ணிடலாம். அந்த 0 எதுனா 10 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்றோம். ஓகேங்களா. ஸோ டைரக்டாவே கேன்சல் பண்ணிடலாம். ரிமைண்டர் என்ன இருக்கும், 15/35. 15 10s are 150, 35 10s are 350. சரிங்களா. ஸோ அகைன் இஸ் தேர் எனி காமன் நம்பர். ஓகே, 5 டேபிள் 5ங்கிற நம்பர் காமனா இருக்கா. ஸோ என்ன பண்ணலாம், 15 டிவைடட் பை 35 5ஆல ரெடியூஸ் பண்ணலாமா. பண்ணா என்ன வரும், 3 5s are 15,
7 5s are 35. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கு. அதனால ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிரேட்டஸ்ட் நம்பர் காமனாக இருக்கோ அதை நீங்கள் ப்ராடக்ட் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சீக்கிரம் வந்துடும். இல்லைனா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும். சரிங்களா? இப்போ இந்த சம்முக்கே பாருங்களேன். நம்ம என்ன பண்ணலாம்? 6 டேபிள்லேயே கேன்சல் பண்ணலாமா? 6 டேபிள் எடுத்தால் என்ன வரும்? 6 டேபிள்லையும் பண்ணலாம். வேற என்ன 12 டேபிள்லையும் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நான் 6 எடுக்கிறேன். என்ன வரும்னா 6 6 36 6 4 24. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3 2s 6 2 2s 4. அதுவும் அதே ஆன்சர் தான் வருது பாருங்க. உங்களுக்கு எப்படி உங்களுக்கு என்ன டேபிள் பிக்கெஸ்ட் டேபிள் தெரியுமோ அதை வச்சு நீங்க கேன்சல் பண்ணலாம். ஸோ இங்க 72ம் 108ம் கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன் என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? ஒரு 9 டேபிள். ஓகே, நமக்கு 9 டேபிள் கொஞ்சம் தெரியுன்றதுனால ஸோ 9ஆல டிவைட் பண்ணலாமா? என்ன வரும் சொல்லுங்க? 9 வாட்ஸ் ஆர் -72 by 108. 9ஆல டிவைட் பண்ணுங்க. சாரி, 9ஆல் டிவைட் பண்ணா என்ன வரும்? 8 9s are 72. டிவைட்ல இங்க பாருங்க 1 9 is 9, ரிமைண்டர் 1 இருக்குமா? 18ல எத்தனை 9 இருக்குன்னா 2 9s. ஓகே, அப்ப 12 இருக்கு. சரிங்களா? அவ்வளவுதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் திரும்ப என்ன பண்ணலாம்? திரும்ப காமன் ஃபேக்டர் இருக்கா? எஸ், 4. ஓகே, 4 is the common factor. அப்போ -8 divided by 12, common factor is 4. So 2 4 is 8, 3 4s are 12. அவ்வளவுதாங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்னது இல்லை, காமன் ஃபேக்டர் கிடையாது. அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதான் ஆன்சர். இங்க பாருங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் சம் -96 டிவைடட் பை -112. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எதால டிவைட் பண்ணலாம் சொல்லுங்க? 96 112. ஓகேங்களா? ஸோ நமக்கு டூ டேபிளையும் கேன்சல் ஆகும். ஏன் அப்படின்னா ஒன்ஸ் பிளேஸ் பாருங்க, ஈவன் நம்பர் இருக்கிறதுனால கண்டிப்பா டூ டேபிள் 2லையும் கேன்சல் பண்ணலாம், 4 டேபிளையும் கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எந்த டேபிள் பண்ணலாம்னு பார்த்துக்கங்க. ஸோ இப்போ நான் இங்கே 4 டேபிளில் பண்ணுறேன். ஸோ என்ன வரும் சொல்லுங்க? இங்கே 1 2 4s are 8, ரிமைண்டர் 1 இருக்குமா? 16ல எத்தனை 4 இருக்கு? 4 4s are 16. அப்போ இங்கே 24 வருமா? ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க, 2 4s are 8 இருக்கா இங்க? ஓகே, ரிமைண்டர் எத்தனை இருக்கு? 3 வரும். ஸோ இங்க 32 ஆயிடும். 32ல எத்தனை 4 இருக்கு? 8 இருக்கா? அப்போ 28 வருமா? அவ்வளவுதாங்க. இப்போ அகைன் திரும்பவும் என்னது? 4 டேபிள்லயே டிவைட் பண்ணலாமா? என்ன வரும்? 6 4s are 24. இங்க 7 4s are 28. அவ்வளவுதாங்க. ஃபைனலாக நம்ம என்ன பண்ணியாச்சு? சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் காமன் ஃபேக்டர் என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் கம்பேரிங் த ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா கம்பேரிங். அதாவது நம்ம ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிறோம், 2 ஃப்ராக்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த 2 ஃப்ராக்ஷன்ஸ்ல எது கிரேட்டர், எது ஸ்மாலர் ஆர் ஈக்குவல். ஓகே, அதை தான் கண்டுபிடிக்க போறோம். பார்ப்போமா? ஸோ முதல்ல ஒரு நம்பரை நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும்? அதனோட டினாமினேட்டர் ஈக்குவலா இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஈக்குவலா இருந்தால் டைரக்டாவே நியூமரேட்டரை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்பருக்கு பாருங்க என்ன இருக்கு? இங்க 7 இருக்கு, இங்க 7 இருக்கா? அப்ப நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? 2/7, இங்க 4/7. அப்ப இது which is the greatest one? அப்ப 2/7 is less than 4/7. அப்ப எது கிரேட்டர்னா 4/7 தான் கிரேட்டர். சரிங்களா? டைரக்டா நியூமரேட்டரை பார்த்துக்கலாம். இந்த டினாமினேட்டர் காமனா இருந்தா மட்டும்தான் அப்படி செக் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க. ஸோ இங்க டினாமினேட்டர் 4 இருக்கு, இங்க 12 இருக்கா? ஸோ நம்ம இப்போ டைரக்டா செக் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று இதை ரெடியூஸ் பண்ணி பாருங்க, இதை ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. சரிங்களா? இல்லை அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருங்க. அதாவது 3/4 ஓகேங்களா இஸ் ஈக்குவல் டு இங்க 9/12 இருக்கா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆப்போசிட் டினாமினேட்டரால இங்க 4 இருக்கா? இந்த 4ஆல இந்த 2 இந்த நம்பரையும் நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்ணிடணும். அப்ப இங்க என்ன இருக்கு?
4 into 4. ஓகே, இப்போ 9 4s are 36 வருமா, 12 4s are 48 வருமா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ இந்த நம்பருக்கு என்ன பண்ணலாம்னா இதோட ஆப்போசிட் டினாமினேட்டர் என்ன இருக்கு, 12 தானே இருக்கு. ஸோ இந்த 12ஆல இங்க மல்டிப்ளை டிவைட் பண்ணிடணும். சரிங்களா, அப்போ 3 into 12 இங்க என்ன வரும், 4 into 12 மல்டிப்ளை பண்ணுங்க. 3 12s are 36 டிவைடட் பை 4 12s are 48. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. அவ்வளவுதான். இப்போ எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ டினாமினேட்டர் பாருங்க, இங்கேயும் 48 வந்துருச்சு, இந்த நம்பருக்கும் 48 வந்துருச்சு. அதாவது ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். 3/4 என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 36/48ன்னு எழுதியிருக்கேன். சரிங்களா, நெக்ஸ்ட் இங்க 9/12 எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா 36/48. ஓகே, இப்போ போத் ஆர் எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கா. அப்ப என்னது, இந்த 2 நம்பரும் ஈக்குவல்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா இதை முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இங்க 3/4ங்கிறது நமக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. ஸோ இங்க பாருங்க, இங்க காமனா இருக்கு, 3 டேபிள் காமனா இருக்கா. ஸோ 3 3s are 9, 4 3s are 12. ஓகே, இப்படி கூட பண்ணலாம். சரிங்களா, அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். என்னது, இங்க -4/7, இங்க +1/2. அப்ப எப்போதுமே என்னது, பாசிட்டிவ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் நெகட்டிவ். ஓகே, அப்போ -4/7 லெஸ் தென் 1/2. சரிங்களா, எப்பவுமே பாசிட்டிவ் நம்பர் தான் கிரேட்டரா இருக்கும் நெகட்டிவை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் 2/3 4/5. ஓகேங்களா, இங்க பாருங்க டினாமினேட்டர் பாருங்க, இங்க 3 இருக்கு, இங்க 5 இருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி சொன்ன ரூல்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இங்க 2/3 அப்ப 2/3ன்னு எழுதியாச்சு, இன்ட்டு போட்டிருக்கேன். இங்க 4/5 4/5 இன்ட்டு, இப்போ என்ன சொன்னேன், ஆப்போசிட் டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்ண சொன்னா. ஸோ இங்க 3 இருக்கு, இந்த 3 எடுத்து இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்ணிடுங்க. இங்க 5 இருக்கா, இந்த 5 எடுத்து இங்க நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, அவ்வளவுதான். பண்ணா என்ன வரும், 10/15 வருமா, இங்க 12/15. ஓகேங்களா, இப்ப பாருங்க, இப்ப இந்த நம்பரை வந்து நம்ம ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் கன்வெர்ட் பண்ணி ஆயிடுச்சு. 2/3 ஈக்குவல் டு 10/15, போத் ஆர் ஈக்குவல் தான். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கிடைக்கும். 4/5 ஈக்குவல் டு 12/15. அவ்வளவுதாங்க. இப்ப இதை கம்பேர் பண்ணுங்க. டினாமினேட்டர் நமக்கு எப்படி வந்துருச்சு, காமனா வந்துருச்சு. நம்ம டினாமினேட்டர் காமனா இருந்தாதான் ஒரு நம்பரை கம்பேர் பண்ண முடியும். ஓகேங்களா, இவங்க டினாமினேட்டர் வேற வேற இருக்கு, அதனாலதான் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இங்க 15 வந்ததுனால என்ன கிரேட்டர், 12 தானே கிரேட்டர். அப்போ இந்த 12னா என்னது, 4/5 தான் கிரேட்டர். சரிங்களா, அப்போ 4/5 இஸ் கிரேட்டர் தென் 2/3. அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கம்பேர் 3 அண்ட் 17/4 இருக்கா. ஓகே, இப்போ நான் 3 எழுதியாச்சு. இப்போ நமக்கு இது ஃபிராக்ஷன்ஸா மாத்தணும் அப்படின்னா டினாமினேட்டர்ல 1 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் 17/4, இது ஆப்போசிட் டினாமினேட்டர் என்ன இருக்குன்னு பாருங்க, இங்க 4 இருக்கா. ஸோ இந்த 4ஆல இங்க நியூமரேட்டர் டினாமினேட்டரால மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்க 3/1 இருக்கு. ஸோ இதால மல்டிப்ளை பண்ணலாம், 4ஆல பண்ணலாமா. 3 4s are 12 வருமா, 1 4 is 4. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணணும் சொல்லுங்க. 17/4 என்ன பண்ணலாம், ஆப்போசிட் டினாமினேட்டர் நமக்கு என்ன இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. சரிங்களா, ஸோ 1ஆல அப்படி மல்டிப்ளை பண்ணிடுங்க. 1 into 1 சேம் நம்பர் தான் வரும். இப்போ 17/4. ஓகே, நவ் கம்பேர் விச் இஸ் த கிரேட்டஸ்ட் ஒன். இப்போ டினாமினேட்டர் காமனா வந்துச்சு நமக்கு. ஸோ 12/4 17/4. அப்போ 17/4 தான் கிரேட்டர், அந்த நம்பர் தான். ஓகே, அப்படி எழுதிக்கங்க. சரிங்களா, அப்போ 3 less than 17/4. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.